அய்யனார் துணை செய்யல அடுத்து என்ன நடக்க போகுது வாங்க பார்க்கலாம். இங்க மதியால வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தளபதியே மாறியிருக்கு என்றே சொல்லாங்க. நிலாவுக்கு தலைவலி வந்திருக்கு சோழனுக்கு என்று தான் சொல்லணும். அண்ணி சொன்னத வந்துட்டு கேட்றாங்கன்னு வைங்களேன், இந்த முடிவ வந்துட்டு எடுத்துறலாம். அதாவது சோழன் வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கி குடுத்துட்டாரு. இனிமே அவங்கள வந்து அவங்க டிஃபென்ஸ்லயே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு நம்மளோட இலக்க நோக்கி போணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்குறாங்க. அந்த முடிவுக்கு முன்னிலையா வந்துட்டு நம்ம மதி இருக்காங்க என்றே சொன்னாங்க. மதியோட இந்த ஐடியா வச்சு நிலாவோட மதிய யூஸ் பண்ணி அவங்க பெங்களூருக்கு வேலைக்கு செல்லும் வாய்ப்பு வந்துட்டு வருதுங்க. இந்த விஷயம் கேட்டு சேரன், பாண்டியன், பல்லவன் அண்ட் சோழன் வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க, ஸ்தம்பித்து போறாங்க. நீலகிரிக்கு ட்ரிப் போறாங்க இல்லையா? அந்த ட்ரிப் போனதே நிலாவை வந்துட்டு எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும். அதுக்காண்டி தாங்க வந்துட்டு போனாரு நம்ம சோழன். ஆனா அங்க நடந்ததே வேற. ஏன்னா விதிக்குன்னு பாருங்க. அது இவங்க பூரா ஹோட்டலுக்கு தான். ஹோட்டல்ல தங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ரூம் அங்க தான் இவங்களும் வராங்க. நிலாவோட அம்மா, அப்பா வராங்க. மனோகர், தேனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மதியோட குழந்தை. நிலா உங்கள பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேப்பி ஆகுது அந்த குழந்தை. அந்த குழந்தைய வந்துட்டு தூக்க வராங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன் வந்துட்டு வெளிய வராருங்க. நிலாவோட அண்ணன் வெளிய வராரு. உடனே மதி சொல்றாங்க, "இல்லங்க இப்போதைக்கு வேணாம். நீங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சுட்டாலே உடனே வந்துட்டு ரூம்ப வந்துட்டு காலி பண்ணிட்டு போயிருவாரு அவரு. பிரச்சனையும் பண்ணுவாரு, தகராறு பண்ணுவாரு என்னோட புருஷன். அதனால நிலா நான் உன்னைய மறைமுகமா வந்து சந்திக்கிறேன். அவங்கலாம் தூங்குனதுக்கு அப்புறம் வந்து சந்திக்கிறேன்னு மதி சொல்ல, சரிங்க சரிங்கன்னு நிலாவும் பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளைய பார்த்ததுக்கப்புறம், குழந்தைய பார்த்ததுக்கப்புறம் அவங்க மனசு கேட்கலங்க. அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு வருது. அதுக்கப்புறம் தான் இவங்கலாம் தூங்குன பிறகு மதியோட கணவரு அண்டு அவங்க மாமா, அத்தை எல்லாரும் தூங்குன பிறகு அதாவது தேனு, மனோகரு, தாசு தூங்குன பிறகு இவங்க நைஸா வந்துட்டு வெளிய வராங்க. வெளிய வரும்போது, "என்னடி சர்டிஃபிகேட் வாங்கிட்டியா? என்ன? எப்படி? ஏதுன்னு?" கேட்கும்போது, "டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியா?" அப்படின்னா, "சரி அத விடுங்க. சர்டிஃபிகேட் வந்துட்டு எனக்கு சோழன் வந்துட்டு வாங்கி குடுத்துட்டாரு அண்ணி. இனி அடுத்த கட்டமா நான் வேலைக்கு தேடணும்." அப்படின்னு சொன்னோனே, "என்னடி இது என்கிட்ட சொல்லவே இல்ல?" "அ இல்ல இந்த மாரி ட்ரிப்புக்கு வந்தாச்சு. என்ன மிங்கிள் ஆயிட்டியா அவங்களோட?" அப்படின்னு சொல்லவும், அவங்களுக்கு பேசவே வரல. சோழன் தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணது. இந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு வாங்கி குடுத்தது. சர்டிஃபிகேட் வாங்க முடியாதுன்னு நெனச்சேன். வாங்கி குடுத்ததே வந்துட்டு அவர் தான். "என்ன அவர லவ் இது பண்றியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அந்த குடும்பத்தோட மிங்கிள் ஆயிட்டியா? அங்கேயே வாழலாம்னு நினைக்கிறியா?" இல்ல நீ. அதாவது எனக்கு வேற போக எங்க இடம் இருக்கு. வேலை கிடைக்கிற வரை இங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இருக்கேன்." "சரி ஓகே சர்டிஃபிகேட் வாங்கிட்டேல்ல. எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல வந்துட்டு ஒரு வேலைக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு தான். அ அங்க போய் நீ தங்கி வந்துட்டு வேலை பார்க்கலாம்ல. மாசம் வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஒரு ரூ. 40,000 வாங்கலாம் மந்த்லி இன்கம்." அப்படின்னு சொல்றாங்க. "உங்களுக்கு தெரியுமா நீ?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னோட அக்காவோட சொந்தக்காரவங்க தான் அவங்க." அப்படின்னு இவங்க சொல்ல, "அப்ப நான் வந்துட்டு வேலைக்கு போறேன்." அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அவங்களோட பேசுறியா? அவங்க நம்பர வந்துட்டு குடுக்குறேன்னு குடுக்குறாங்க. அவங்களோட பேசுறாங்க. "நீங்க எவ்வளோ படிச்சிருக்கீங்க? என்ன ஏதுன்னு?" கேட்கும்போது எல்லா டீட்டெயில்ஸ் விவரத்தையும் சொல்றாங்க. "உங்களுக்கு வந்துட்டு வேலை வந்துட்டு உறுதி தான். நீங்க வாங்க. மாத இன்கம் வந்துட்டு ரூ. 40,000ன்னு சொல்றாங்க. நிலா வந்துட்டு ரொம்ப நெகிழ்ச்சி ஆகுறாங்கன்னு வைங்களேன். தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்ல, "தேங்க்ஸ் மட்டும் சொல்லாத. எனக்கு முதல் இன்கம்ல வந்துட்டு பார்ட்டியெல்லாம் வைக்கணும்." அப்படின்னு மதி சொல்ல, அதுக்கப்புறம் அந்த பாப்பாவ தூக்கி கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க. அதுக்கு புடிச்சத வந்துட்டு நிலா வாங்கி குடுக்குறாங்க. சோழனும் வந்துட்டு விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஆனா மதி வந்துட்டு அவங்க நாயாமா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்றே சொல்லாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த உண்மைய வந்துட்டு நிலா சொல்றாங்க. "இந்த மாரி எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. பெங்களூருக்கு போற சூழல் ஏற்படும். நம்ம இந்த ட்ரிப்ப முடிச்சுட்டு நான் பெங்களூர் புறப்படணும்னு" சொல்றாங்க. அனைவருமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுறாங்க. பாண்டியன், பல்லவன், சோழன் வந்துட்டு "எதுக்குடா இங்க வந்தோம்?" கண் கலங்குறாருங்க. "ஏங்க அப்ப எங்க ஞாபகம்லாம் உங்களுக்கு வராதா? என்ன பத்தி எதுவுமே திங்க் பண்ணலையா? என்னோட மனசு உங்களுக்கு தெரியலையா?" அப்படின்னு உறவ கேட்டு பார்க்குறாரு. "என்னங்க மனசு அப்படி இப்படின்னு பேசுறீங்க? இதுதான் தெரிஞ்சது தானே. எனக்கு சர்டிஃபிகேட் வரட்டும். சர்டிஃபிகேட் வந்தோனே வேலை கிடைச்சோனே நான் தான் போறேன்னு சொன்னேன்ல. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. நான் அந்த வாய்ப்ப தேடி போகணும்ல. அதான் என்னோட கனவுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னோட கனவுல வந்துட்டு நீங்க இடையூறா நிக்கலாமா?" அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாம சோழன் வந்துட்டு, "சரிங்க உங்க விருப்பங்க." சேரன்னு சொல்றாங்க. "ஏம்மா இங்க லோக்கலுக்குள்ள பார்க்கலாமே. நீ பாட்டுக்கு அங்க போயிட்டேன்னா, பெங்களூர் போயிட்டேன்னா, பல்லவன் என்ன சூழல்ல இருக்கான்னு பார்த்தியா?" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணா ஒண்ணும் வொரி பண்ணிக்கிறாதீங்கண்ணா. டெய்லி வந்துட்டு நான் ஃபோன் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வாரத்துக்கு ஒரு முறை வரேன். நம்ம எல்லாருமே ட்ரிப்புக்கு போவோம். நீங்களும் வாங்களேன்." அப்படின்னு சொல்றாங்க. அதிர்ச்சி ஆகுறாரு. சோழன் வந்துட்டு ரொம்ப டிப்ரஷன் ஆயிடுறாரு. "மதி இப்படி வந்துட்டு சதி பண்ணிட்டியேடி" அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காருங்க. சோழன், சேரன், பல்லவன், பாண்டியன விட்டுட்டு நிலா பெங்களூர்ல போய் வேலை பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நம்ம நிலா வந்துட்டு இவங்களோடயே ஸ்டே பண்றது பெட்டர்ன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்த பதிவு பண்ணுங்க.